டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் 2024 ஜூலை 13ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து எல்சிஎம் ஹெச்எஃப் டாபிக்ல இருந்து ஒரு சம்முக்கான சொல்யூஷன் பார்த்தலாம். இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a equal to 2 square into 3 cube, b equal to 3 square into 5 cube, c equal to 5 square into 2 cube அப்படி சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு எனில் b power a square b cube plus b power b square c cube plus b power c square a cube ன் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஒண்ணா கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ a ஸ்கொயர் b கியூப்னு சொல்லிருக்காங்க இல்லையா, இதுதான் a. அப்ப a ஸ்கொயர் என்ன சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 பவர் 4 இன்டு இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 பவர் 6. b கியூப் அப்படின்னா b ய வந்து கியூப் பண்ணணும். b கியூப் என்ன சார் வரும்னு பாத்தீங்கன்னா, b கியூப் வந்துட்டு இத கியூப் பண்ணீங்கன்னா 3 பவர் 6 இன்டு இத கியூப் பண்ணீங்கன்னா 5 பவர் 9. அப்போ மீன் பவர் அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது 3 பவர் 6 தான். அப்போ இதோட ரிசல்ட் வந்து 3 பவர் 6 அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். பிளஸ் இப்போ இங்க மீன் பவர் b ஸ்கொயர் c கியூப், b ஸ்கொயர் c கியூப்னா b வந்து 3 ஸ்கொயர் 5 கியூப்னா b ஸ்கொயர் என்ன பாருங்க, இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இத ஸ்கொயர் பண்ணும்போது 3 பவர் 4 வந்துரும் இன்டு இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 பவர் 6 வந்துரும். இதுதான் b ஸ்கொயர். அடுத்து c கியூப் அப்படி சொல்றாங்க. c ய வந்து நம்ம கியூப் பண்ணோம். இதுதான் c. இத கியூப் பண்ணீங்கன்னா 5 ஸ்கொயர் கியூப் பண்ணீங்கன்னா 5 பவர் 6 வரும். அடுத்து 2 கியூபை நீங்க கியூப் பண்ணீங்கன்னா 2 பவர் 9 வரும். இப்போ இதுல மீ பவர் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது இருக்கும். 5 பவர் 6 அதுல காமனா இருக்கு. அப்போ பிளஸ் 5 பவர் 6 னு எழுதிக்கலாம். பிளஸ் அடுத்து இத நான் சால்வ் பண்ணனும். மீ பவர் c ஸ்கொயர் a கியூப். ஓகேங்களா? c ஸ்கொயர் அப்படினா என்ன வரும்? இங்க c வந்து 5 ஸ்கொயர் 2 கியூப்னா c ஸ்கொயர் என்ன வரும் பாருங்க. இப்போ c ஸ்கொயர் அப்படினா இத ஸ்கொயர் பண்ணனும். 5 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 பவர் 4 வரும். 5 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 பவர் 4. அடுத்து into 2 கியூப் இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 பவர் 6. 2 பவர் 6. அடுத்து a கியூப்னு சொல்றாங்க. a வை நான் வந்து கியூப் பண்ணனும். அப்ப a கியூப் என்ன வரும்? சோ aங்கிறது இதுதான் வேல்யூ. a கியூப்னா இத ஃபர்தரா 2 ஸ்கொயரை கியூப் பண்ணனும். 2 ஸ்கொயரை கியூப் பண்ணீங்கன்னா 2 பவர் 6 into அடுத்து 3 கியூபை கியூப் பண்ணீங்கன்னா 3 பவர் 9 வரும். 3 பவர் 9. இது ரெண்டுக்கும் நம்ம HCF எடுக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் எடுக்கணும். 2 பவர் 6. அப்போ 3 பவர் 6 2 பவர் எல்லாமே 6 ஆ இருக்கு பாத்தீங்களா? அப்ப இது எந்த டிக் பண்ணிக்கலாம்? 3 பவர் 6 plus 2 பவர் 6 into 5 பவர் 6 நீங்க டிக் பண்ணிக்கலாம். The answer is option